கூடி வந்திருக்கிற அந்த நோக்கம் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வேதபூர்வமான சத்தியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவதாக, ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்? ஆவியானவர் யார்? அவருடைய தன்மைகள், செயல்பாடுகளை பார்த்தோம். ரெண்டாவதாக, ஆவியானவருடைய அபிஷேகம் என்றால் என்ன? ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்றால் என்ன? அது வேதத்திலே எதை குறிக்கிறது? அதனுடைய முக்கியத்துவங்களை பார்த்தோம். கடைசியாக, அந்த ஆவியானவர் சபைக்கு அருளக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் என்ன, இந்த வரங்களுடைய நோக்கம் என்ன என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கி அந்த ஆவிக்குரிய வரங்களில் இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு பிரதான வரம், யாராச்சும் ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்தீங்க, நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, இல்லை அவங்க ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்து கேட்குற முதல் கேள்வி, உங்கள் சபை ஆவிக்குரிய சபையா? ஆவிக்குரிய சபைனா என்ன மீன் பண்ணுறான்? அவன் எதை அர்த்தப்படுத்துகிறான்? உன் சபையில் அந்நிய பாஷை இருக்குதா? அதான் அர்த்தப்படுத்தும். உன் சபையில் தீர்க்க தரிசனம் இருக்குதா? உன் சபையில் அற்புத அடையாள வரங்கள் இருக்குதா? இதான் அவர்களுடைய கோல். பிரதானமாக அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், அற்புத அடையாளங்களில் மிக பிரதானப்படுத்தப்படுகிறது அந்நிய பாஷை என்கிற வரம். ஏன் நம்ம இந்த வாரத்தில் அந்நிய பாஷையை இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறோம்? இப்போ ஏன் அந்நிய பாஷையை முதலாவது சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கிற இந்த சுற்றியுள்ள இந்த கள்ள போதனையாளர்கள், பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக் குரூப், ஒருத்தனுக்குள்ளே ஆவியார் இருக்கிறார், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னா அதுக்கு முதல் அடையாளம் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னு நம்புகிறான், அப்படின்னு போதிக்கிறான். அதனுடைய விளைவு, அதனுடைய ஆபத்து, அது கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அதனுடைய முடிவை யோசிக்கிறது. அதனால தான் நம்ம இன்றைக்கி 3 அடிப்படையான காரியங்கள் அந்நிய பாஷையை குறித்து பார்க்குறோம். முதல்ல, எது அந்நிய பாஷை? அந்நிய பாஷைனா என்ன? ரெண்டாவது, அந்நிய பாஷை பேசுவதற்கான விதிகள், எப்படி பேசணும், எந்த முறையில் பேசணும், ஏன் பேசணும். மூணாவது, அந்நிய பாஷையினுடைய நோக்கங்கள், த பர்பஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இந்த 3 காரியத்தை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அநேக வசனங்களை பேச இருக்கிறோம். நீங்கள் தான் வசனத்தை வாசிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும் அது என்ன சொல்லுது. இங்கே நிற்கக்கூடிய நாங்கள் பெரிய ஞானியோ, இறையியலில் தேர்ச்சி பெற்றவர்களோ, புலமை பெற்றவர்களோ இல்லை. உங்களை போல் சாதாரண பாவிகள். நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த வேதத்தை படிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வேத வாசிக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதர்கள், அவ்வளோதான். இந்த நோக்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டினாமினேஷனை குற்றப்படுத்தவோ, நியாயம் தீர்க்கவோ, அல்லது நாங்கள் சரி மற்றவங்க தப்புன்னு சொல்கிறது கிடையாது. இந்த நோக்கம், இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய நோக்கம், மகிமைக்குரிய மாட்சிமைக்குரிய தேவனுடைய நாமம், அதுதான் நோக்கம். தேவனது நாமம் அவமானப்படுத்தப்படுத்த கொண்டிருக்கிறது. தேவன் அனுப்பிய மகா பெரிய தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவருடைய செயல்பாடுகள் எள்ளி நகையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் நித்திய ஆக்கினைக்கு நேராக ஒரு கூட்டம், ஒரு திரள் கூட்டத்தை கிறிஸ்துவன்ற பேரில் கொண்டு போயிட்டு, அது ரொம்ப ஆபத்து. அது ஆபத்திலும் ஆபத்து. இயேசுவை சபிக்கக்கூடிய, இயேசுவை அவமானப்படுத்தக்கூடிய, இயேசுவை கேவலப்படுத்தக்கூடிய கூட்டத்தின் மத்தியில் நம்ம போராட வேண்டிய போராட்டம் இருக்குது. இப்போ ஏன் போராடணுன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல சுருக்கமாக வேதத்திலிருந்து அந்நிய பாஷை அப்படின்றது வேதத்திலிருந்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க வருவோம். முதல்ல பாஷைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாஷையை கடவுள் ஏன் உருவாக்குனார்? பாஷை எல்லாருக்கும் கிடையாது. படைப்பில் பாஷை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். மொழி அவன் மட்டும்தான் பேசுவான். எதுக்கு அவனுக்கு மொழி கொடுத்தாரு? எந்த படைப்புக்கும் கொடுக்கல, அவனுக்கு மட்டும் ஏன் மொழி கொடுத்தாரு? ஏன் அவன் பேசணும்? அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டனால் அவன் பேசணும். தேவ சாயல் அவன் இருக்கிறனால அவன் பேசுகிறவனாக படைத்தார். எதுக்கு தேவ சாயலில் பேச? தேவன் பேசுகிற தேவன். அவன் பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறார். படைப்பை கடவுள் பேசி படைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அவர் சிந்திச்சா எல்லாம் உருவாயிருக்கும். ஆனால் வேதம் அவர் பேசி பேசி படைத்தது என்று சொல்கிறது. அவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார், மிருகங்கள் உண்டா கடவுதுன்னார். ஏன் சொன்னார்? வார்த்தை இல்லாமல் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. வார்த்தை இல்லாமல் எதுவுமே புரியாதே. வார்த்தை இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன், அந்த பொருள் நான் என்ன விளக்கப்படுத்தினாலும் அதுக்கு நான் நேம் வைக்கணும், பேர் வைக்கணும். வார்த்தை தான் உறவுகளை தெரிவிக்கிறது. வார்த்தை ஞானத்தை கொடுக்கிறது. வார்த்தை அறிவை கற்றுக் கொடுக்கிறது. வார்த்தை ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. வார்த்தை உரையாடலை கொண்டு வருகிறது. வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. பாசனை முதல்ல தெளிவாக புரியணும்.
பாஷை உரையாடுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு, ஞானம் அடைவதற்கு, வளர்வதற்கு, பலமடைவதற்கு, ஜீவன் பெறுவதற்கு தான் பாஷை. அதுக்கு தான் ஆதாமுக்கு பாஷை. ஆதாம் ஏன் பேசணும்? ஆதாம் முதல் கடவுளோட பேசணும். அவன் கடவுளுடைய தரிசனத்தை பார்க்கறது இல்லை. ஆதாம் தேவனோடு பேசுகிறவனாக இருக்கிறது தான் பேச்சு கொடுத்துருக்கிறார். அவன் பேசும் பொழுது அவரை அறிகிறான். அவர் பேசுகிறார், அவர் முதல்ல பேசுகிறாரு, இவன் அறிகிறான். அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கடவுளோட அவன் ஐக்கியப்படணும். அவனுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுலையும் அவன் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறவனா தன் மொழியின் மூலமாக கடவுளோட அவன் பேசணும். கடவுள் பேசும் பொழுது அவன் ஞானம் அடைகிறான், அவன் ஐக்கியப்படுகிறான், அவன் மகிமைப்படுகிறான், அவன் கீழ்ப்படுகிறான், அவன் ஜீவன் அடைகிறான். அதுதான் ஹோல் பைபிளே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம குறிப்பாக அந்நிய பாஷையை குறித்து பேசும் பொழுது நடைமுறையில் பல குழப்பங்கள் இருக்குது. நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்றதை இங்கே இருக்கிறவங்க முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மனசு என்ன சொல்கிறது முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதுன்றது முக்கியம். ரைட்? இன்றைக்கி அந்நிய பாஷைன்னா என்னது? அந்நிய பாஷைன்னா அவன் என்ன சொல்கிறான்? அது மனுஷர் பாஷை இல்லை, தூதர் பாஷை அப்படின்றான். நான் கடவுளோட பேசக்கூடிய ஒரு பாஷை அப்படின்றான். வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லலாம். வேதம் அந்நிய பாஷை, அந்நியன்னா என்னது? முதல் பாஷைன்னா மொழி, அந்நியன்னா என்னது? நான் கற்றுக்கொள்ளாத அறியாத மொழி, அவ்வளோதான். எனக்கு தெரியாத கற்றுக்கொள்ளாத நடைமுறையில் உள்ள மனித மொழி. தூதர்கள் என்ன பாஷை பேசுகிறான்னா பைபிள் எங்கே சொல்லுது? எலிசபெத்திட்ட தூதன் வந்து பேசுகிறான், சகரியாட்ட தூதன் வந்து பேசுகிறான், மரியாட்ட என்ன பேசுகிறான்? அவன் பேசக்கூடிய மொழியில் பேசுகிறான், அவன் புரியக்கூடிய மொழியில் பேசுகிறான். அவன் புதுசாக பரலோக மொழியை நீ புரிஞ்சுக்கன்னு அவனுக்கு ஒரு பாஷையை கற்றுக் கொடுக்கல. அந்நிய பாஷை பிரதானமாக நான் கற்றுக்கொள்ளாத, எனக்கு தெரியாத நடைமுறையில் உள்ள வேற்று மனித மொழி. இதுக்கு இவ்வளோ சென்டென்ஸ் தேவைப்படுதுன்னா தேவைப்படுது. இன்றைக்கி அவ்வளோ குழப்பத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்நிய பாஷை நான் கற்றுக்கொள்ளாத, தெரியாத நடைமுறையில் உள்ள வேற்று தேசத்தில் உள்ள சமுதாயத்தில் உள்ள மனித மொழிகள் தான் அந்நிய பாஷை. பைபிள் ஃபுல்லாக தான். இப்போ ஒரு சில வசனங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஏன்னா இதுதான் பிரதானமாக அவங்க எடுக்கிறாங்க. இங்கே தான் அந்நிய பாஷை வந்துச்சு, இங்கே தான் ஆவிக்குரிய வரம் இருக்குது, இங்கே தான் எல்லாம் இருக்குன்ற நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கேருந்தே நம்ம பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க, சத்தமாக வாசிங்க யாராச்சும். இப்போ பேசினவே சொல்லலை, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் கவனி, நான் ஜெபம் பண்ண போகிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் கவனி. கேட்குற வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கேட்குற வந்து அந்த இடத்துல கூடி வந்து ஏன் பாஷையில் பேசுகிறேன்னு அவன் சொல்கிறான். பேசுகிறவன் சொல்லலை, அந்நிய பாஷையை கேட்குறவன் சொல்லணும். இது ஏன் பாஷை, ஏன் மொழியில் அவன் பேசுகிறான்னு அவன் சொல்லணும். அப்போ அவன் பேசுனது இவனுக்கு புரிஞ்சிருக்குது. அது அவனுடைய தாய்மொழியிலன்னு இவனுக்கு புரிஞ்சிருக்கு. இவனுடைய தாய்மொழியில் அவன் பேசுகிறான். அடுத்து வெவ்வேறு பாஷைகளை ஜெபிக்கலை. இவங்க அந்நிய பாஷைனா ஜெபம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜெபத்தில் பேசுகிறதா அந்நிய பாஷை. இது பேசுறது, கம்யூனிகேட். அந்நிய பாஷை சொல்கிற எல்லா இடத்துலையும் பேச்சை தான் சொல்லுது. அவன் பிரசங்கம் பண்ணுறான், பேசிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லுது. 7-8 வசனம், அதே 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் பிரமிச்சு ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், பேசுகிற இவர்கள் எல்லாரும். கவனிக்கணும் கரெக்டாக. கலிலேயர் அல்லவா? எதுக்கு அந்த சமுதாயத்தை சொல்கிறான்? அவன் கலிலேயன் ஏன் சொல்கிறான்? அவன் பேசுகிற பாஷை கலிலேய பாஷை இல்லையே. கலிலேயா இருக்கிற யூதன் பேசுகிற மாதிரி அவன் பேச மாட்டேன்றான். அதான் அவன் சொல்கிறான், இவன் கலிலேயன் அல்லவா? நம்மில் அவரவர் அவர்களுடைய ஜென்ம நம்முடைய தாய்மொழியில், நாம் நடைமுறையில் பேசக்கூடிய மொழியில் அவன் பேசுகிறான். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11வது வசனம், அதுலேயே 11வது வசனம். பையா 18 பேர் சொல்லப்படுது, 18 தேசங்கள்லேருந்து வந்தவங்க சொல்லி கடைசி அது சொல்லுது, நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அந்நிய பாஷையில் தேவனுடைய மகத்துவம், the mighty work of God அப்படின்னா என்னது? கடவுளுடைய ரட்சிப்பின் மகத்துவம், கடவுளுடைய ரட்சிப்பின் செயல்களை பேச கேட்கிறோமேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மூல மொழியில் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் டயலக்டோ அப்படின்ற வார்த்தை. இது என்னன்னா உண்மையான அறியப்பட்ட மனித மொழியை தான் குறிக்குது. கிரீக்கில் வேறு அதுக்கு நியூ மீனிங்லாம் இல்லை.
மனிதர்கள் பேசக்கூடிய நடைமுறை மொழி. இதுதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசின நிகழ்வை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்து அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44 48. அப்போஸ்தலர் 10 44 48. அப்படி அதில் நிறுத்துங்க. இப்போ இதில் அவங்க பேசுகிறாங்க, பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இங்கே பேசுனது யார்? கொர்நேலியு வீட்டில் உள்ளவங்க பேசுனது. கேட்டது யார்? யூதர்கள் கேட்குறாங்க. இப்போ இது விளக்கப்படுத்தப்படலை. எந்த பாஷை பேசினா எந்த மொழி சொன்னான்னு சொல்லப்படலை. அதனால் இந்த கரிஸ்மேட்டிக் குரூப் என்ன சொல்லுது, அங்கே பேசுனது தான் மக்களுக்கு விளங்குச்சு, இங்கே பேசுறது மக்களுக்கு விளங்கலை, இங்கே வேற மாதிரி பேசினாங்க, இங்கே விளக்கப்படுத்தலை குறித்து எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் 11வது அதிகாரத்தில் 15லேருந்து 18 திரும்ப பேதுரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே என்ன நடந்துச்சுன்றதை. பேதுரு இங்கே திரும்ப சொல்கிறாரு, நான் அவர்களோடு பேச தொடங்கின பொழுது ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல. இப்போது பெந்தகோஸ்து நாள் நம்மீது இறங்கிய அதே முறையில், அதே வழிமுறையில் அங்கே பேசின அதே வண்ணமாக இங்கேயும் பேசினார் அப்படின்றதான் பேதுரு அங்கே எடுத்து சொல்கிறார். நம்மேல் இறங்கினது போல அவர்களும் மேலும் இறங்கி பேசினார். அப்போ அங்கேயும் பாஷை புரியப்பட்டிருக்கிறது, புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுன்றதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அடுத்த வேத பகுதி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5லிருந்து 7. அப்போஸ்தலர் 19 5லிருந்து 7. இங்கே தெளிவாக சொல்லுது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனம் சேர்த்து சொல்லுது. அவன் பேசி தீர்க்க தரிசனமாக சொன்னான். அப்போஸ்தலர் 2லையுமே அவங்க அந்நிய பாஷை பேசி முடிச்ச உடனே பேதுரு யோவேலின் தீர்க்க தரிசனத்தை விளக்கப்படுத்தி சொல்கிறார். பேசப்படுகிறது, விளக்கப்படுத்தப்படுகிறது, அர்த்தப்படுத்தப்படுகிறது, மக்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையிலே அது சொல்லப்படுகிறதுன்றதை தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். 3வது அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த 3 இடங்கள்ல தான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம். இப்போ ஏன் இங்கே மட்டும் சொல்லப்படுதுன்றதை நம்ம பின்பகுதியில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரே ஒரு இடம் 1 கொரிந்தியர் 12லிருந்து 14 அதிகாரம் உள்ள வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆவிக்குரிய வரங்களுடைய லிஸ்ட்டில் அந்நிய பாஷை கடைசியில் தான் வருது, முதல்ல வரல. இவங்க அந்நிய பாஷை தான் முதல் அடையாளன்றாங்க. பவுல் எழுதும்பொழுது அந்த வரம் இருக்கிறதுலே லீஸ்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்படி சொல்லும்பொழுது அவர் அங்கே சொல்கிறாரு, வேறவனுக்கு பற்பல அநேக பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு அந்த பாஷைகளை விளக்கப்படுத்துவதும் சேர்த்து சொல்லப்படுது. பேசணும், விளக்கப்படுத்தணும், பேசணும், விளக்கப்படுத்தணும், பேசணும், அர்த்தம் சொல்லணும். இதான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்லையும். சரிங்களா? 12வது அதிகாரம் 28வது வசனம். சத்தமாக வாசிங்க. கடைசியில் தான் சொல்லப்படுது, பலவித பாஷைகளையும் அவர் ஏற்படுத்தினார் என்று இறுதியாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய
இங்கே சொல்கிறாரு, அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கப்படக்கூடிய அர்த்தத்தையும் அவன் பிரதானமாக சொல்ல வேண்டும். அதே அதில் 9வது வசனம் 10வது வசனம், அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறீர்களா இருக்கிறீர்களே, உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகள் ஒன்றும் அர்த்தமில்லாததும் அல்ல. எக்ஸ்பிளனேஷன், அந்நிய பாஷையை குறித்து விளக்கப்படுத்தும் பொழுது பவுல் இங்கே சொல்லி வந்துட்டு இருக்கிறாரு, நீங்களும் தெளிவான பேச்சை நாவிலே வசனியாவிட்டால், நீ அந்நிய பாஷையில் பேசினா உன் பேச்சு தெளிவாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை விளக்கப்படுத்துறாரு. நீ தெளிவாக பேசலைன்னா பேசப்பட்டவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆகாயத்தில் பேசுகிறவனா இருப்பேன்னு சொன்னால் காற்றுல பேசுகிறவன், ஆளே இல்லாத இடத்துல பேசுகிறவனை போல நீ பைத்தியக்காரனை போல இருப்ப. அதனால் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பான், பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பான். 11 சொல்கிறாரு, அந்நிய பாஷையை திரும்ப ஒப்பிட்டு சொல்லுவது, உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகள் ஒன்றும் அர்த்தமில்லாதல்ல. பேசுகிற பாஷை உலகத்தில் அநேக பாஷை இருக்குது, அதில் எதுவுமே அர்த்தம் இல்லாமல் பேசலை. அப்போ நீ பேசுகிற பாஷையில் அர்த்தம் இல்லாமல் ஒரு பொழுது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 13வது வசனத்திலே, சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அர்த்தத்தை சொல்லணுன்ற பிரதானமான ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் அங்கே சொல்றார். 16 17, அதே இதில் 16 17, பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு, நீ அந்நிய பாஷையை சொல்லி ஒருத்தனுக்கு புரியலைன்னு சொன்னா நீ ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவிசுவாசி ஒருவன் அப்படின்னு அவங்க சொல்லலை. கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு, நீ பேசுகிற பாஷையை கற்றுக்காதவன், நீ பேசுகிற பாஷையை படித்து தெரிந்து கொள்ளாதவன் சொல்கிறார். அப்போ நீ பேசுகிற பாஷை கற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷை. அதை தான் பவுல் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அங்கே பிரதானமாக சொல்கிறார். ரைட், 17 சொல்கிறார், நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. நீ பேசக்கூடிய காரியம் அவனுக்கு புரிஞ்சு தெளிவாக போனாதான் நீ ஜெபிக்கும் பொழுது அவன் ஆமேன்னு சொல்லுவான், அவன் ஏற்றுக்குவான், அவனுக்கு புரியத்தக்கதான விஷயம் இருக்கணும். கடைசியாக 1 Corinthians 14:21, ம் 22, பவுல் இங்கே சொல்கிறாரு, மறு பாஷைனா ஏசாயா 28:11-12 நீங்கள் வீட்டில் உட்காந்து வாட்சி பாருங்க. ஏசாயாவில் இஸ்ரவேல் மக்களுக்கு வரக்கூடிய இறுதி நியாய தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். நீ மேசியாவை நிராகரிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை நிராகரிக்கும் பொழுது, நீ புரியாத மொழியில் கடவுள் உன்னை நியாயம் தீர்ப்பார். ஒரு மனுஷன் உனக்கு விளக்கப்படுத்தி நீ சொன்னாலும் அது உனக்கு புரியாது. யூதனுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை அந்நிய பாஷை அவர்களுக்கு காட்டுகிறது என்று சொல்லுகிறார். அது புரியக்கூடிய பாஷை, அது யாருக்கு புரியாதுன்னு சொன்னால் யூதனுக்கும் சுவிசேஷத்தை எதிர்க்கிறவனுக்கு புரியாத மொழியில் இருக்கிறது அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ இவ்வளோ வசனங்கள் என்ன சொல்லுது? இது ஒரு மனித மொழி, நடைமுறை மொழி, இது கற்றுக்கொண்ட ஒரு மொழி, இது அர்த்தம் சொல்லக்கூடிய மொழி, இது புரியக்கூடிய மொழி, இது பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய மொழி. இவன் என்ன சொல்கிறான்? இது தூதன் பாஷைன்றான். இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 13:1. அந்நிய பாஷை மனுஷ பாஷை இல்லை, தூதர் பாஷை. ஏன்னா அந்த இடத்துல பவுல் சொல்கிறார் தூதர் பாஷை. பவுல் இந்த சபையை பற்றி பேசுகிறார், தன்னை பற்றி பேசுகிறார். நான் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய நான் அந்நிய பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசணுன்றார். அது சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை கிடையாது, அறிவுரை கிடையாது. நீ பேசுகிற அந்நிய பாஷைக்கான வழக்கம் கிடையாது. இன்னொன்று இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த இலக்கண நட உயர்வு நவிழ்ச்சி அணி, ஒரு உயர்வாக ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு சத்தியத்தை வழக்கப்படுத்துறது. பவுலுடைய ரைட்டிங் எல்லாத்துலேயும் அந்த நடைமுறையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அப்படின்னா பேசல, நான் இதை எல்லாத்தையும் செஞ்சாலும் அன்பு இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உதாரணத்துக்கு கலாத்தியர் 1:8 வாசிங்க. கலாத்தியர் 1 அதிகாரம் 8வது வசனம்.
உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க. கலாத்தியர்ல சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன சுவிசேஷத்தை தவிர நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறு அப்படின்னா அந்த வாரத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேற ஒரு சுவிசேஷம் சொல்லுவான்னு அர்த்தமா? வேற ஒரு சுவிசேஷம் வானத்திலிருந்து வரும்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கிறது அந்த வசனத்தை. நான் சொன்னக்கூடிய சத்தியத்தை தவிர எவன் சொன்னாலும், நான் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை தூதனே எவனோ ஒருத்தன் சொன்னாலும் அதை நம்பக்கூடாதுன்றகாண்டி சொல்லப்படுகிறது. அதை தவறா விளக்கப்படுத்தி தவறா அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ இதே 1 கொரிந்தியர்ல 1 அதிகாரம் 17வது வசனத்தில் வாசியம் 1 கொரிந்தியர் 1:17. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஞானஸ்தானத்தை கொடுக்கறது கிறிஸ்து என்ன அனுப்பலை. மத்தேயு 28 நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இப்போ இயேசு ஞானஸ்தானம் கொடுன்றாரு, பவுல் நான் ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பப்படலன்றார். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அதோட அதே இதில் 15-16 வாசிங்க. 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:15-16. நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 11 தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு, இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்ததோ இல்லையோ அறியேன். 17 சொல்கிறாரு ஞானஸ்தானம் கொடுக்கறது கிறிஸ்து என்ன அனுப்பலன்றாரு. ஆனால் 15-14 நான் கிறிஸ்துவுக்கும் காயுமுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன்றாரு, ஸ்தேவான் வீட்டுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன்றார். இப்போ என்ன முரண்பாடு? கிறிஸ்து என்னை ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பலை, ஆனால் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்போ எப்படி அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்கிறது? அது பிரசங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு, கிறிஸ்து என்னை அனுப்புனது ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார். எது பிரதானம்? ஞானஸ்தானமா சுவிசேஷமா? சுவிசேஷம் பிரதானம். ஏன்னாவே நான் பேதுருவால ஞானஸ்தானம் பட்டேன், நான் பவுலால ஞானஸ்தானம் பட்டேன், நான் அப்போலோவால ஞானஸ்தானம் பட்டேன். ஞானஸ்தானத்தை பிரதானப்படுத்தினா அதுக்கு சொல்றாரு, இப்போ ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பலப்பா, சுவிசேஷத்தை கொடுக்க அனுப்பப்பட்டார். ஒரு வசனத்தை புரியணும்னா மேலே இங்கே என்ன இருக்குது, எந்த இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என்ன நோக்கத்தில் சொல்லப்படுறதுன்னு சொன்னாதான் அது புரியும். சும்மா அப்படியே தூதர் பாசனம் ஒன்று இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. பவுல் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக கிளியராக அதற்கான விளக்கத்தை அவர் சொல்கிறார். வேதத்தில் எந்த இடத்துலையும் அந்நிய பாஷை தூதர் பாஷைன்னு சொல்லலை. தூதர் பாஷை ஒன்று இருக்கிறதா பைபிள் எங்கேயுமே சொல்லலை. அப்போ இவங்க சொல்லக்கூடியது என்ன ஆதாரம்? இப்போ இவ்வளோ ஆதாரத்தை நான் சொன்னேன், வேதம் சொல்லுது, இவ்வளோ ஆதாரத்தை வேதம் சொல்லுது. அந்நிய பாஷை பேசக்கூடிய மனித மொழி, புரிகிற மொழி, விளக்கப்படுத்தக்கூடிய மொழி, பக்தி விருத்திக்கு ஏதுவான மொழி. ஆனால் எவனோ ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு இது சொல்லுதுன்னா அதை அப்படியே நம்பி தெரலானிக்கு ஏமாந்து போகக்கூடிய கூட்டம். வெறும் உளறல், வெற்று வார்த்தை. அதோடைய ஆபத்தை நீங்கள் பின்பகுதியில் பார்ப்பீங்க. இந்த வாரம் அந்த சபையில் இவ்வளவு கனவீனப்படுத்தப்படுத்துறது, இவ்வளவு மோசமான நிலைக்குள்ளாக இன்றைக்கு கிறிஸ்தவம் போகுது அப்படின்னு சொன்னால், இந்த வரத்தை கடவுள் எது கொடுத்தார்? அந்நிய பாஷைன்ற வர ஆதி சபைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் முதல் எது கொடுத்தார்? முதல் விஷயம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க கொடுத்தார். யூதனுக்கு மாத்திரம் இல்லப்பா, முழு உலகத்துக்கு ரட்சிப்பு. அதுக்கு ஆதாரம் பல மொழிகளில் பேசக்கூடிய வரத்தை அழைச்சி கொடுத்தார். ரெண்டாவது, யூதனுக்கு எச்சரிப்பு, நீ பெருமை பாராட்டாத. மனித பெருமைகளை முறியடிக்க, மனித கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு அந்நிய பாஷை வரத்தை தேவன் பயன்படுத்துகிறார். மூணாவது 1 கொரிந்தியர் 14 சபையை கட்டுவதற்கு, சபையினுடைய பக்தி விருத்திக்காக இந்த வரத்தை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு இது நடக்குதா? இன்னைக்கு இது மூணுக்கும் ஆப்போசிட்டாக தான் சொல்கிறான். பேசக்கூடிய அந்நிய பாஷை அவன் மற்றவனுக்கு பேசலை. இப்போ நம்ம பார்த்த எல்லா இடத்துலையும் மற்றவன் சொல்கிறான், ஆனால் அவன் சொல்கிறான் நான் பேசுகிறேன்றான், நானும் கடவுளும் பேசுகிறோன்றான். அதுக்கு உனக்கு கொடுக்கப்படலையே வேத பிரகாரமாக பார்த்தாலும். அப்போ அந்த வர எனக்குள்ள இருக்குன்னு சொல்லும்போது நான் ஒரு சிறப்பான மனுஷன்றான், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் சிறப்பானவன்றான். ஆனால் கொடுக்கப்பட்ட நோக்கமே நீ சிறப்பு இல்லைன்றதை காட்டுறதுக்கு தான், நீ ஒன்றும் இல்லைன்றதை காட்டுறதுக்கு தான். அது சபையை கட்ட கொடுக்கப்பட்டதுக்கு. அவன் நான் பக்தி விருத்தி அடைய, நான் கடவுளுக்குள்ளாக பலமடைய, நான் ஆவிக்குரிய பலமடையன்னு சொல்கிறான். புரிந்து கொள்ளக்கூடிய மனித மொழிகளில் நடைமுறை வழக்கத்தில் சொல்லப்பட வேணும். ரைட். ரெண்டாவது, அந்நிய பாஷைக்கான விதிகள். இந்த வரத்து கொடுக்கப்பட்ட விதிகள் மாதிரி பைபிளில் வேறு எந்த வரத்து கொடுக்கப்படல. முதல் ஏன் இவ்வளோ பிரின்சிபலை கொடுக்குறான்னு பார்ப்போம். என்னென்ன பிரின்சிபல்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 14வது அதிகாரத்தில் 38 வசனம் பவுல் அந்நிய பாஷையை குறித்து தான் பேசுகிறார். இந்த 38 வசனத்தில் ஒரு இடத்துல கூட அந்நிய பாஷைக்கு ஆதரவாக பவுல் பேசலை.
இந்த 38 வசனத்திலையும் அந்நிய பாஷையை சாடி திட்டி எச்சரித்து பேசுகிறார். அது ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ரைட். இப்போ பிரின்சிபல் 12 அதிகாரம் 30 வசனம். 1 கொஞ்சம் 12:30. எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களோ, எல்லாரும் வியாக்கரணம் பண்ணுகிறார்கள். இப்போ தெளிவாக சொல்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறானா அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. அதான் விஷயம். அந்நிய பாஷை வர எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் இவன் சொல்கிறான் எல்லாருக்கும் இருக்குன்றான், எல்லாரும் பேசணுன்றான். 2வது 14 அதிகாரம் 19 வசனம். 1 கொஞ்சம் 14:19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 16,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட 1000 பாஷை பேசுகிறேன், ஆனால் நான் அந்நிய பாஷையை பேசுகிறத விட மற்றவர்களுக்கு உணர்த்தும்படியான கருத்தான வார்த்தையை பேசணுன்றார். அந்நிய பாஷை பேசுவதை ஊக்கப்படுத்தலை, தடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஊக்கப்படுத்தப்படுகிறது. நீ பேசணும், நீ பேசி ஆகணும், நீ இருந்தால் தான், நீ அந்நிய பாஷையில் பேசினா தான் உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது, உனக்கு அபிஷேகம் இருக்குது, நீ ஆவிக்குரிய வரத்தை பெற முடியும். பவுல் சொல்கிறான் ஊக்கப்படுத்தாத, அது எல்லாருக்கும் கிடையாது. சரிங்களா? 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறார், ஒருவன் போதகம் பண்ணுகிறார், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறார், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், ஒருவன் வியாக்கரணம் பண்ணுகிறார். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய. எல்லா வரமும் சபைக்கு பக்தி விருத்தி கொண்டு பண்ணதான். காலை சொன்னால் தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படல, தனிப்பட்ட ஆவிக்குரிய நிலைக்கு கொடுக்கப்படல. அந்நிய பாஷைன்றது சபைக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணணும். நான் பர்சனலாக பேசுறது இல்லை, நீ உன் தனிப்பட்ட முறையை சபையில் வந்து பேசக்கூடாது. அப்போ நீ சபைக்கு பேசுறதுனா சபைக்கு என்ன நன்மை? சபையில் கடவுளுடைய மகிமையை மக்கள் என்ன கண்டு கொள்கிறார்கள், ரட்சிப்பை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படலன்னு சொன்னால், செய்யலன்னு சொன்னால் அது கிடையாது. 14:23. சபை எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்களாயிருப்பார்கள். என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் பேசக்கூடாது. உனக்கு அந்த வர இருந்தாலும் இருக்கிற எல்லாரும் பேசக்கூடாது. இவங்க எல்லாரும் பேசுன்றான். எல்லாரும் பேசினா தான் அவன் பேசுவான். அவன் வீட்டுக்குள்ளே பேச மாட்டான், சபையில் தான் பேசுவான். சபையில் ஜெபம்னு சொல்லும்போது பேச மாட்டான். இப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறோன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டான். அவன் ஆரம்பிக்கும் போது நார்மல் ஜெபம் பண்ணுவான், நடுவில் தான் அந்நிய பாஷை பேசுவான். அது போதகருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சபைக்கு வரும். சபைக்குள்ளே வேற ஒன்றும் அடுத்து பேச மாட்டான். இங்கே சொல்கிறாரு எல்லாரும் பேசக்கூடாது. பிரின்சிபல் 14:27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அதை 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். லிமிட்டடு 3 தான், எக்ஸ்ட்ரீம். 2 பேர், 2 விட்டால் 3 பேர் தான். அன்றைக்கி அப்படி நடக்குதா? 3 பேர் தான் பேசுகிறானா? 3 பேருக்கு மேலே பேசக்கூடாது. 14:27 திரும்ப வாசிங்க, அதே வசனம் திரும்ப வாசிங்க. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அதை 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய். ரைட். ஒவ்வொருத்தனா தான் பேசணும், ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசக்கூடாது. ஒவ்வொருத்தனா ஒருத்தன் பேசி உட்கார்ந்ததுக்கப்புறம் அடுத்தவன் போய் பேசணும், அவன் பேசி உட்கார்ந்ததுக்கப்புறம் இன்னொருத்தன் போய் பேசணும். ஒவ்வொருத்தனா தான் பேசணும், ஒரு நேரத்தில் ஒருத்தன் தான் பேசணும். இந்த பிரின்சிபல் இன்றைக்கி ஃபாலோ பண்ணப்படுதா? இது இன்றைக்கி இருக்குதா? அடுத்து அதிலே 14:27 கடைசி சொல்ல, ஒரு அர்த்தத்தையும் சொல்ல வேணும். அர்த்தம், மீனிங் சொல்லணும். அவன் என்ன பேசுறானோ அர்த்தத்தை நீ சொல்லணும். பேசுகிறவனுக்கு கேட்குறவனுக்கு புரியணும் நீ என்ன பேசுனன்னு. புரியுதா? உட்காந்தா புரியுதா? என்னைக்காச்சும் கேட்டுறீங்களா? வேதம் சொல்லுது, நீ பேசுறது எனக்கு புரியணும், அர்த்தத்தை சொல்லு கேட்டுறீங்களா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரனா அவன் சபையில் பேசக்கூடாது. அடுத்து 14:34. அந்நிய பாஷையோட தொடர்புடையது இது. சும்மா சபைக்குள்ளே எதுவுமே பேசாமல் ஊமையாக வந்துட்டு போக சொல்லலை. சபையில் பெண்கள் அந்நிய பாஷை பேசக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே பெண்கள் தான். இந்த அந்நிய பேசுகிற கூட்டம் எல்லாம் பாருங்கள், மெஜாரிட்டி லேடிஸ் தான். இதில் ஒரு பிரின்சிபல் கூட இன்றைக்கி நடைமுறையில் அவன் பயன்படுத்துறதில்ல, ஒன்று கூட இல்லை. அவன் ஆவிக்குரிய சபைன்றான், எனக்குள்ளே தான் ஆவியானவர் இருக்கிறான் தான், நான் பேசுகிறது தான் அந்நிய பாஷை வரன்றான். வேதத்தில் என்ன பிரின்சிபல் சொல்லப்படுறது, எத்தனை விதி சொல்லப்பட்டிருக்குது,
இது எந்த வரத்துக்குமே கொடுக்கல. இந்த வரத்துக்கு மட்டும் ஏன் எப்படி கொடுக்குதுன்னு சொன்னால், அன்னைக்கு கொரிந்து சபையில் அவன் சரியான வரம் தான், வரத்தில் தப்பு இல்லை, அவன் சரியாக பாஷையை கற்றுக்கிட்டு தான் பேசினான். ஆனால் அவனுடைய முறை தப்பு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு திறமை இருக்கலாம், தாழ்ந்து இருக்கலாம், எல்லா மொழியும் நீ கற்று வரலாம், ஆனால் நீ சபையில் அதை வச்சு பெருமை பாராட்டக்கூடாது, ஒன்றை உயர்த்தக்கூடாது. நீ ஒழுங்குக்கிறமா சிஸ்டத்தோடு அதை செய்யணுன்றான். நீ ஒழுங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் பேசுகிற உளறலுக்கு எந்த விதமான நோக்கமும் சிந்தையும் இல்லை. 8 விதமான பிரின்சிபலை நீங்கள் பார்க்குறோம், இதில் ஒன்று கூட இன்னைக்கு இல்லை. 3வது அந்நிய பாஷையினுடைய நோக்கம். 5 அடிப்படையான பிரதான நோக்கம். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமாக அது ஆவியானவருடைய நடபடிகள், அது ஆவியானவருடைய சுவிசேஷ புத்தகம். ஆவியானவர் எப்படி கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் கட்டுகிறார் என்பதற்காக தான் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 தான் அந்த புத்தகத்தினுடைய மைய வசனம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. இதுதான் கோலே. ஒருத்தனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னால் அப்போஸ்தலர்களுக்கு சொல்ல, நீங்கள் பலன் அடைந்து, ஆவிக்குரிய ஞானம் அடைந்து, முதிர்ச்சி அடைந்து, பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசியிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வசனத்தை வச்சு தான் அடுத்தடுத்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது, நிகழ்வுகள் ஒவ்வொரு தடவை நடைபெறுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல அந்நிய பாஷை கொடுக்கப்பட்ட அடிப்படையான காரியம், உலகம் முழுவதும் சுவிசேஷம் மக்களுக்கு செல்லப்படணும். பல மொழிகளில் சுவிசேஷம் பரவுவதற்கான ஒரு அடையாளம். ஆதி சபைக்கு எது கொடுக்கப்படுதுன்னா, சுவிசேஷம் இனி யூதனுக்கு மாத்திரம் இல்லை, மீட்பு இனி யூதனுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்குமான நிரூபணம் என்பதற்காக சொல்லப்பட்டது. சத்தியத்தை அறியாத ஒவ்வொருவனும் தன்னுடைய தாய் மொழியில் வேதத்தையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதற்காக அந்நிய பாஷை அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது. பைபிள்லையே மொத்தம் 3 இடங்களில் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் அந்நிய பாஷையை சொல்லுது. அதில் 4வதா கொரிந்திய நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நீங்கள் கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளும் கொரிந்தியரை தவிர வேற எங்கேயும் சொல்லப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளும் கொரிந்தியரும் சபையினுடைய ஆரம்ப காலம், சபையினுடைய இன்னாகிரேஷன், துவக்க விழா. நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், ஒரு வீடு கட்டிட்டேன், அந்த வீடை துவக்க விழா நான் வைக்க போகிறேன், அதுக்கு ஒரு பெரிய தோரணம் கட்டுறேன், ஒரு 4 பலூன் கட்டுறேன், அதை அலங்கரிக்கிறேன், அதை பூப்படுத்துகிறேன், அதை சுத்தப்படுத்துகிறேன், அதை பெயிண்ட் அடிக்கிறேன், நிறைய பேரை கூப்பிட்றேன், சாப்பாடு போகிறேன், விருந்து வைக்கிறேன், அந்த வீட்டு வாசலில் ரிப்பன் கட்டி கட் பண்ணிட்டு நான் உள்ளே போகிறேன். அடுத்த நாள் என்ன செய்வேன்? அடுத்த நாள் வேலைக்கு போய்ட்டு திரும்ப அதே வீட்டுக்குள்ளே தான் போகிறேன், அதே வாசலில் தான் நுழையிறேன். ஆனால் அந்த வீட்டை துவக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? அது நடக்காது. அது அடுத்து காமனாக அது நான் போய் வாசம் பண்ணக்கூடிய வீடு ஆயிரும். எல்லா நேரமும் நான் அலங்கரித்து எல்லா நேரமும் பலூன் கட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறதில்ல. அப்போ அந்த பெந்தகோஸ்தேல நடந்த சம்பவம் சபையினுடைய துவக்கம்னு அவனே சொல்கிறான். அப்போ அந்த துவக்கத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கும் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அவன் என்ன சொல்கிறான்? சபை கட்டப்படலைன்றான். சபை ஆரம்பத்திலே இருக்குது, துவக்கத்திலே இருக்குது, நாங்கள் கட் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டுருக்குறோன்றான், அவ்வளோ போகலான்றான். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அந்த வரம் அந்த குறிப்பிட்ட நோக்கத்தில் ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2 அந்நிய பாஷையே பேசப்பட்டது. சுவிசேஷம் யூதனை சார்ந்த, ஏன்னா அந்த எருசலேம் பண்டிகையில், பெந்தகோஸ்தே பண்டிகையில் உலகம் முழுவதும் பெரும்பாலும் யூதர்கள் தான் வந்தான். எருசலேம் யூதேயா பாலஸ்தீனாக்குள்ள மட்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா யூதனுக்கும், எபிரேய மொழி தெரியாதவன் இருந்தான், தாய்மொழி தெரியாதவன் இருந்தான், அவனுக்கெல்லாம் சுவிசேஷம் போதுன்றதை காட்டுவதற்காக 2ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷையை தேவன் அனுமதித்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், கொர்நேலி ஒரு ரோமன், ஒரு ரோம புறஜாதிய 100க்கு அதிபதி, அந்த புறஜாதியானும் கடவுளுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிறான்றதுக்காண்டி அவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் இருக்குதுன்றக்காண்டி அங்கே அந்நிய பாஷை பேசப்பட்டது. அங்கே இருந்த பேதுருவுக்கும் கூட வந்தவர்களுக்கும் எச்சரிக்கும்படியாக. எபேசு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் எபேசு பட்டணம், யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள், அவர்கள் யூதர்களாக இருந்த பொழுதும் யூத சமுதாயத்தோடு ஐக்கியத்தில் இல்லாமல் வெளியில் இருந்தவர்கள், வேதத்தை அறிந்த பொழுதும் சுவிசேஷத்தினுடைய மேன்மைகளையும் கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தையும் தெரியாதவர்கள். அப்போ இயேசு சொன்ன மாதிரி எருசலேமிலையும் சமாரியாலையும் பூமி முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்றதுக்கான நிரூபணம் தான் இந்த 3 இடங்களில் செய்யப்படும். அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. அடுத்த அந்நிய பாஷையினுடைய 2வது நோக்கம், அது அவிசுவாசியான யூதர்களுக்கான எச்சரிப்பு, யூதருக்கான நியாய தீர்ப்பை அறிவிக்கும்படியாக சொல்லப்படுகிறது.
நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 14 21 22 ஏசாயா 28 அவர் கோட் பண்ணுறார். அது எருசலேமில் மாத்திரம் இல்லை, கொரிந்து சபையிலையும் சொல்லப்படுது. கொரிந்து சபையிலையும் யூதர்கள் இருக்கிறான். கொரிந்து சபையிலையும் பெரும்பாலானவர்கள் சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் நிராகரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாது, எச்சரிக்கும்படியாக அந்த இடத்துல அந்நிய பாஷை பேசப்பட்டதுன்றதை நம்ம கவனிக்கிறோம். அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்ன்றதை அவர் எங்களுக்கு சொல்றார். யூதனுக்கான எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது மறுபடியும் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகணும், யூதனுக்கு நியாய தீர்ப்பு அறிவிக்கணும். இது ரெண்டுமே ஆரம்ப காலத்தில் கடவுள் சொல்லிட்டார். அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களால் ஆரம்பத்தில் புரிய முடியலை. அதெல்லாம் அவர் பேதுருட்ட சொல்றாரு, நீ எல்லாத்தையும் அடித்து பூசின்றார், நான் யூதனா இருக்கிறது எனக்கு தீட்டுன்றான். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அவனை சார்ந்த யூத மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அந்த அந்நிய பாஷை வர அப்ப யூதனுக்கு எச்சரிப்பும் புறஜாதிக்கு ரட்சிப்புக்குமாக தேவைப்பட்டது. எப்போ அது அடையாள பாஷையா எப்போ காட்டி முடிக்கப்பட்டதோ அப்பொழுது அதனுடைய தேவை நிறைவேற்றி, இஸ்ரவேல் எப்போ கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் நிராகரித்தார்களோ அப்பொழுது அந்நிய பாஷையினுடைய நோக்கம் நிறைவேறிற்று. அதனால மாத்திரம் இன்னும் சில அடிப்படையான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அந்நிய பாஷை என்பது ஒரு வெளிப்பாட்டின் வரம், அது ரெவலேட்டரி கிஃப்ட். அது மறைந்திருக்கக்கூடிய காரியங்களை புதிதாக இன் சென்ஸ் புரியக்கூடிய வகையில் மக்களுக்கு சொல்றது. வெளிப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட நேரத்துக்கு, குறிப்பிட்ட மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இயேசு பெத்லகேமில் பிறப்பார், எருசலேமில் சிலுவையில் மரிப்பார், வெளிப்பாட்டுள்ள தீர்க்க தரிசனம். அது தொடர்ந்து நகல வேண்டிய அவசியம் இல்லை, அது வரலாற்றில் ஒரு முறை நிகழக்கூடியது. ஆவியானவர் வருவார், ஆவியானவர் திருச்சபையில் ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்க போறார், சபையை கட்ட போறார்ன்றது ஒரு முறை வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். எப்போ வெளிப்பாடு நின்று விட்டதோ அப்பொழுது அந்த வரத்துக்கான நோக்கமும் நின்று விட்டது. நாலாவது, அந்நிய பாஷை தற்காலமான குறைவுள்ள வரம், டெம்பரவரி கிஃப்ட். அது லிமிட்டட் டைமில் கொடுக்கப்பட்ட அது கிஃப்ட். 1 கொரிந்தியர் 13 பவுல் அதை சொல்றார். அந்நிய பாஷையை விளக்கப்படுத்திட்டே சொல்லும்போது சொல்றாரு, 9:10 8-10 வாசிங்க. அந்நிய பாஷை ஓய்ந்து போம்ன்றார், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போம்ன்றார். சொல்லிட்டு நம்முடைய அறிவு குறை உள்ளது. இந்த வெளிப்படுத்தப்படக்கூடிய அறிவு பூரணமானதல்ல. அந்நிய பாஷையோ தீர்க்க தரிசனமோ பூரணமான அறிவை ஞானத்தையும் உனக்கு கொடுக்கறதில்ல. அதனால தான் நான் தூதர் பாஷையை பேசினாலும் சகல ரகசியங்களை அறிவித்தாலும் சொல்லிட்டு நம்முடைய அறிவு குறை உள்ளதுன்றார். எல்லா அறிவையும் நான் அடைஞ்சேன்னு சொல்லலை. இந்த குறை உள்ளது நிறைவு ஆகும். இந்த குறைவான வெளிப்பாடு முடிய போது அந்த நிறைவான வெளிப்பாடு வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தையும் மீட்பினுடைய மகத்துவத்தையும் சபையினுடைய செயல்பாடுகளையும் குடிக்கக்கூடிய எல்லா விதமான தீர்வாக வெளிப்பாடு முடிய போகுது. அது எப்போ முடிய போகுது? வேதம் எழுதப்பட்டு முடிக்கப்படும் பொழுது வெளிப்பாடு முடியுது. அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் இறுதியாக பேசி அஸ்திபாரம் போட்டு முடிச்சு வச்சுட்டார் வெளிப்பாட்டை. இப்போ இது தற்கால வெளிப்பாட்டு வரமா இருக்கிறனால இது சபையினுடைய தொடக்க காலத்தோடு முழுமையாக எழுதப்பட்டு முடிந்தாயிற்று. இறுதியான வெளிப்பாடாக வேதம் நிறைவேறுதனால இந்த வரங்கள் இனி ஒரு பொழுதும் அவசியம் அல்ல. கடைசியா இந்த அந்நிய பாஷையினுடைய இறுதி நோக்கம், இது அப்போஸ்தலர் காலத்தோடு முற்று பெற்ற வரம். எப்படி இதை நம்ம சொல்றோம்? அப்போஸ்தலர் காலத்தோடு முற்று பெற்ற வரம். இது கொரிந்தியர்களையும் அப்போஸ்தலர்களையும் தவிர வேற எந்த நிருபத்திலையும் சொல்லப்படலை. பிற்காலத்தில் எழுதப்பட்ட எந்த நிருபத்திலையும் சபை வளர்ந்து ஆங்காங்கே கட்டப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ ஆவிக்குரிய வரங்களை குறித்து செயல்பாடுகளை குறித்து சொல்ல எந்த நிருபத்திலையும் ஒரு இடத்துல கூட இந்த அந்நிய பாஷை வரத்தை பவுலோ பேதுருவோ யோவானோ சொல்லவே இல்லை. எபேசியர்லையோ பிலிப்பியர்லையோ கொலோசியர்லையோ எபிரேயர்லையோ வெளிப்படுத்தின விஷயத்திலோ எங்கேயுமே இந்த வரத்தை குறித்து எதையுமே சொல்லலை.
அதுக்கு அடுத்து இப்போ சொல்லலைன்றது என்ன சொல்லுவேன்னா, ஆதி சபைக்கு இந்த அந்நிய பாஷை வர அவசியமாக படலை, அவசியமாக தேவையில்லை. அது குறிப்பிட்ட காலத்தோட குறிப்பிட்ட சபையோட நோக்கத்தோடு அது முடிந்து பெற்றாயிற்று. அதற்கு முன்பாக அதுக்கு அடுத்து நம்ம வரலாற்றில் கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலருக்கு அடுத்து வந்த சபை பிதாக்கள் பாலிகார்ப்போ, ஜஸ்டின் மாட்டேரோ, தெர்த்துலியனோ, ஆம்ப்ரோஸோ, அகஸ்டினோ, 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் ஆண்டவர் சபையை கட்டுறார், சபையை வளர்க்கிறார், ராஜ்யத்தை கட்டுறார். எத்தனையோ வல்லமையுள்ள தேவ மனிதர்கள் பல தேசங்களை அசைக்கக்கூடிய சுவிசேஷத்தை கட்டி எழுப்புறான். எந்த இடத்துலையும் அந்நிய பாஷை வரல, எந்த இடத்துலையும் அந்நிய பாஷை வர பேசப்படலை, உயர்த்தப்படலை, சொல்லப்படலை. இது அஸ்திபாரமான வரமாக இருந்தால் வரலாற்றில் கடவுள் செயல்படுத்தி இருக்கணும். திருச்சபை வரலாறு சொல்லுது அந்நிய பாஷை வர இல்லை, அது முடிந்து பெற்றாயிற்று. நேற்று உண்டான காளான் மாதிரி, நேற்று உண்டான புல்லு மாதிரி 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் வந்து சொல்கிறான் இந்த வரம் இருக்குது. எந்த வேத ஆதாரமும் இல்லை, எந்த வேத அடிப்படையும் இல்லை, எந்த வேத காரியங்களும் இதில் பிரதானமாக இல்லை. வேதம் சொல்லக்கூடிய அந்நிய பாஷை தான். இதை ஏன் எதுக்கணும்? இது ஏதோ ஒரு சபையில் பேசக்கூடிய ஒரு சின்ன போதும், இதை எங்க பெருசுப்படுத்துறீங்க, இதை ஏன் இவ்வளோ தூரம் எதுக்குறீங்க? இது எதுக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், பாஷையுடைய நோக்கம், மொழியை ஏன் கொடுத்தார்? அந்நிய பாஷையிலே அந்த பிரின்சிபல் மாறலை. அந்நிய பாஷையுடைய நோக்கமுமே புறஜாதி மக்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துறது தான், தேவனோட உறவு கொள்ள வைக்கிறது தான். அந்நிய பாஷையினுடைய நோக்கமே தேவனுடைய ரட்சிப்பின் மகிமையாகிய கிறிஸ்துவ சொல்கிறதுக்கு தான். அந்நிய பாஷையில் அவன் அனுபவத்தை சொல்லலை. இவங்க எல்லாம் இப்போ நான் தூதர் பாஷையை பேசுகிறேன்றான். தூதர் பாஷையில் நீ இப்போ என்ன பேசுன? நீ அந்நிய பாஷையை பேசுனால உனக்கு என்ன நன்மை? உன் வாழ்க்கையில் எப்படி செயல்படுது? நான் அந்நிய பாஷை பேசும்போது பரலோகத்துக்கு போனேன், அங்கே இயேசு ஒரு பெரிய கம்பளத்தை விரிச்சிருந்தார், ஒரு பெரிய மாலையோடு எனக்காண்டி காத்திருந்தார், நான் இயேசுவோட பேசினேன், இயேசு அந்த மாலையை போட்டு என்னை மகிமையாக வரவேற்றார்ன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நோக்கம் என்ன? இந்த பாஷை மூலமாக நீ இயேசுவை சொல்லணும், ரட்சிப்பை சொல்லணும், அதை சொல்கிறானா? இப்போ அந்நிய பாஷையை பேசுகிறேன்ட்டு அவன் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறான், அவன் கதையை சொல்லிட்டு இருக்கிறான், அவன் யோசித்த கனவை சொல்லிட்டு இருக்கிறான். எந்த வகையிலையும் வேதத்துக்கு இதுக்கு துளியளவு கூட சம்பந்தம் இல்லை. இது ஏன் நம்ம நிராகரிக்கிறோம்னு சொன்னால், மாட்சிமைக்குரிய தேவன், மகத்துவமான உன்னதமான தேவன் வீழ்ந்து போன பாவிகளை ரட்சிக்கும்படியாக சித்தம் வைத்து அந்த பாவிகளை தனது நேசகுமாரனான மகிமைக்குரிய மாட்சிமைக்குரிய எக்காலத்துக்கும் நித்திய செல்லப்பிள்ளையாக பிதாவினுடைய சமூகத்தில் இருந்த பரலோக தூதர்களெல்லாம் போற்றி வணங்கி ஆராதிக்கக்கூடிய உன்னத தேவகுமாரனை இந்த பூமிக்கு பாவிகளாக உங்களுக்கு எனக்கு அனுப்பி பாவ உலகத்தில் சேத்துல விழுந்தது போல இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் சத்திரத்தில் கன்னி மரியாள் வயிற்றில் விழுந்து கிடந்தார். அவர் வாழும் பொழுது மகிமைக்குரிய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து கொண்டு பாவிகளுடைய எல்லா அசிங்கத்தையும் சுமந்து வாழ்ந்தார். எவ்வளோ கேள்வி, எவ்வளோ சந்தேகம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு பரியாசம். நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தையும் நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் தோள் மேலே சுமந்து நீங்கள் நானும் சந்திக்க வேண்டிய தேவ கோபத்தை கிறிஸ்து சந்தித்தார். நீங்கள் நானும் சந்திக்க வேண்டிய நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு பூரணமாக சுமந்தார். நீங்கள் நானும் பட வேண்டிய நிர்வாணம், நீங்கள் நானும் பட வேண்டிய அவமானம், நீங்கள் நானும் பட வேண்டிய சிலுவை பாடு, நீங்கள் நானும் பட வேண்டிய பிதாவினுடைய உக்கிர கோபத்தை சுமந்து குமாரனை சிலுவையிலே சாகடித்து கொண்டு ரத்தம் சிந்தி மகிமைக்குரிய மீட்பை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் இந்த மீட்பை ஒருத்தன் மறைக்கிறான்னு சொன்னால், இந்த மீட்பை ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான்னு சொன்னால் வாய மூடிட்டு எப்படி இருக்க முடியும்? இப்போ என் குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது. இப்போ என் கண்ணு முன்னாடி இங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த பிள்ளையை கொண்டு வந்து 4 அடி அடித்து அந்த பிள்ளையை நிர்வாணப்படுத்தி அந்த பிள்ளையை நீங்கள் கத்தியால் வெட்டும் பொழுது நான் வேடிக்கை பார்ப்பேன்? இப்போ என் மனைவி இருக்கிறா, என் மனைவி யாராச்சும் எடுத்துகிட்டு போய் பலவந்தம் பண்ணி நிர்வாணப்படுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணி அவளை துண்டு துண்டாக வெட்டி வீட்டு வாசலில் போகிறீங்க, நான் அமைதியாக இருப்பேன்? இருக்கணுன்றீங்களா? அமைதியாராக தான் சரின்றீங்களா? இதை விட மோசமானது கிறிஸ்துவை மறைக்கிறது, இதை விட அயோக்கியமானது ரட்சிப்பினுடைய மகத்துவங்களை சொல்லாமல் இருக்கிறது, இதை விட மகிமைக்குரிய அவமானத்துக்குரிய கேவலமான செயல் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தான் சொல்கிறான். இயேசுவை சொல்ல மாட்டான், ரட்சிப்பை சொல்லாது, மீட்பை சொல்லாது, மகிமைக்குரிய ரட்சிப்பின் செயல்பாடுகளை சொல்லாது. எந்த ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போக மாட்டான். அந்நிய பாஷை பேசுகிறேன், உலகத்தை பேசுவான், செழிப்பை பேசுவான், வாழ்க்கை அனுபவத்தை பேசுவான், ஆசீர்வாதத்தை பேசுவான். அவன் நித்தியத்தை பேச மாட்டான். நித்தியம் அவனுக்கு பிரதானம் கிடையாது. தேவனது மகிமைக்குரிய மீட்பும் ரட்சிப்பு வரும்பொழுதும் பிரதானம் கிடையாது. இதை நான் எதுக்குன்னா எதுக்கு ஆகணும், இதுக்கு தான் வாழ்கிறேன், இதுக்கு தான் இருக்கிறேன்.
இது சாதாரணமாக கடந்து போக முடியாது. இது சாதாரணமாக கடந்து என் பிள்ளை இழக்கலாம், என் மனைவி இழக்கலாம், இயேசு வளர்க்க முடியாது. இயேசு வளர்க்கக்கூடாது. இயேசு பிதா இழந்துட்டார். பிதா உங்களுக்கு எனக்கு இயேசு வளர்ந்துட்டார். பாவி இயேசு வளர்க்கக்கூடாது. ஒரு பாவி இயேசு வளர்க்குற போல நித்திய ஆக்கினை வேற எதுவும் இல்லை, நித்திய அவமானம் வேற எதுவும் இல்லை. நீங்கள் அவனோட சேர்ந்து ஒட்டுக்கிறீங்க, அவனோட சேர்ந்து ஐக்கியப்படுக்கிறீங்க. அவனும் இயேசுவை தாங்க சொல்கிறான்றீங்க, அவனும் வேத்து தான் சொல்கிறான்றீங்க. அந்நிய பாஷை ஒருத்தன் பேசுகிறான்னா பக்கத்தில் நீ அமைதியாக இருக்கிற, அது ஆபத்து, அது நிர்வாணம். மோசே மலையில் தேவ சமூகத்தில் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆரோன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த மீட்பினுடைய மகத்துவத்தை, எகிப்தினுடைய அடிமையில செத்துட்டு இருந்த ஜனங்களை தேவன் மகா பெரிய வல்லமையோடு காப்பாற்றி கூட்டிட்டு வனாந்தரத்தில் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் காப்பாற்றி வந்துட்டு இருக்கிறா. அந்த மீட்பை அவன் பெற்றுக்கொண்டு கட்டளைகளை வந்துட்டு இருக்கிறான். பயபக்தியோட தொழுது கொண்டு கிருபையா மண்டியிட்டு அந்த பிரமாணத்தை வாங்குறதுக்கு பதிலாக அவன் கடவுள் இல்லை, எனக்கு வேற கடவுள் வேணும்னு சொல்லி கன்றுக்குட்டியை உண்டாக்கி நிர்வாணமாக ஆடி பாடிட்டு இருந்தான். இதான் அவன் பண்ணுறான். அந்த தேவனுடைய மகத்துவத்தை கேவலப்படுத்தினான். இதே தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெந்தகோஸ்தே சபை. அதெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த வெக்கமும் இல்லை. இது எதுக்காமல் போக முடியாது, இதுக்காக சண்டை போடாமல் போக முடியாது. ஏசு சண்டை போட்டார், பரிசேயனுக்கு எதிராக வேதப்பானுக்கு எதிராக ஏசு சண்டை போட்டார், யுத்தம் பண்ணார், தனி நபராக சண்டை போட்டார். வெக்கப்படவே இல்லையே அவனுடைய பாவத்தையும் பாரம்பரியத்தையும் சொல்கிறதுக்கு. மூதாதியர்கள் சீர்திருத்தவாதிகள் எவனும் வெக்கப்படலையே. என் பாட்டை மூப்பாட்டை வெக்கப்படலையே. ரோமன் கத்தோலிக்கத்தை வேற அறுத்தாங்க. ரோமன் கத்தோலிக்கத்துடைய ஆபத்தை சொன்னான். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கத்தை விட பல மடங்கு உயர்ந்து நிற்குது பெந்தகோஸ்தே சபை, கரிஸ்மேட்டிக் சபை. உனக்கு எனக்கு அக்கறையே இல்லை. எனக்கு என் குடும்பம், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா ஆசீர்வாதமான செய்தியை கேட்கணும், நான் சுகபோகமாக நல்லா படிக்கணும், நல்லா வேணும், நல்லா குடும்பம் வேணும், பிள்ளையை பற்றியை பேக்கணும், செத்து போயிடும். அதுக்கு உனக்கு எதுக்கு இயேசு? நீ இந்துவாகவே இருந்தரே, அதுக்கு உனக்கு எதுக்கு இயேசுவினுடைய ரட்சிப்பு? இயேசுவினுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டன்னு சொன்னால் உனக்கு பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய சபையும் அவனுக்கு கூட்டாளியாக இருக்கிறான். அங்கே பேசுகிறவன் அவன் சபையில் அனுமதிக்கிறான், அவன் ஆராதனையை உள்ளே கொண்டு வரான். இன்றைக்கி சிஎஸ்ஐ பாரம்பரிய சபைகளை கீர்த்தனை பாமாலை பாடுறதில்லை. அவன் பாட்டை தான் அவன் பாடுறான். அவனை மாதிரி தான் அவனு அந்நிய பாஷை பேசுகிறான், அவனை மாதிரி தான் இவனும் ஆட்டம் போட பார்க்குறான். நிற்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு இருக்குது, சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. என் பிள்ளை தப்புனா தப்பு தான், அது அழிவுக்குள்ளாக போகுதுன்னா பெரம்பெடுத்து அடிக்கணும், அடிச்சு தான் ஆகணும். ஏசு சாட்டை எடுத்தார். சத்தியத்துக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? சீர்திருத்த சபையில் சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு வராதிங்க தயவு செஞ்சு. இது சுயத்தை அளக்கிற சபை, இது ரத்த சந்திர சபை, இது கண்ணீர் வடிக்கிற சபை, இது சத்தியத்துக்கு போராடுற சபை. அந்த உரிமையோட அந்த சிந்தையோடு இருந்தால் வாங்க. ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக போயிரு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வராது. ரெண்டு காலில் குந்தி குந்தி நடக்காத, நீ விளங்க மாட்ட. அயோக்கியம் விபச்சாரக்காரன் எவ்வளோ மோசமோ, விபச்சாரக்காரனுக்கு துணை போகிறவன் அவனை விட மோசம். போகிற கூட்டம் கேள்வி கேட்டுச்சுன்னா அவன் சபையை நடத்துவானா? தொடர்ந்து பேசுவானா? உட்காந்து யோசிங்க. கடவுளுடைய சமூகத்தில் ஆராய்ஞ்சு பாருங்கள். வேத புரட்டர்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவனுடைய மகிமையும் மாட்சிமையும் உணர்ந்து சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக உங்களை தயார்படுத்துங்க. தேவனது நாமத்தினுடைய மகிமைக்கு தேவன் கொடுத்த மகத்துவமான மொழியை, வார்த்தையை அவரோடு ஐக்கியப்படவும், அவருக்குள்ளாக வளரவும், அவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்கும் தேவன் மொழியை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாரா.